ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. அமைதியாக இரு. என் குழந்தையே, நீ இப்ப கேட்க வந்தது ஒரு வார்த்தை அல்ல. அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு உறுதி, அது ஒரு சத்தியமாகும் என் பிள்ளையே. அமைதியாக இரு. நான் உன் பக்கம் இருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடத்திலிருந்து கூட நான் உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. நீ கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இது நடக்குமா என்று. நான் உனக்கு சொல்கிறேன், இது நடந்தே தீரும் என்று. நீ இதை நம்பி காது கொடுத்து கேளு என் பிள்ளையே. இந்த பதிவை முழுவதுமாக நீ கேளு. அமைதியாக கேளு என் பிள்ளையே. என் குழந்தையே, அமைதி என்பது தோல்வி அல்ல. அமைதி என்பது பயம் அல்ல. அமைதி என்பது காத்திருப்பு. நீ அமைதியாக இருக்க சொல்கிறேன் என்றால் நான் உன்னை நிறுத்த சொல்கிறேன் என்று அர்த்தம் இல்லை. உன் உள்ளம் கலங்காமல் இருக்க சொல்கிறேன் என் பிள்ளையே. கடல் அமைதியாக இருக்கும்போது அது ஆழமாக இருக்கும் என் பிள்ளையே. உன் உள்ளம் இப்பொழுது ஆழமாக வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என் பிள்ளையே. நீ பேசாமல் இருந்த நாட்களில் நான் உனக்காக பேசிக் கொண்டு இருந்தேன். நீ அழுத இரவுகளில் நான் உன் கண்ணீரை எண்ணிக்கொண்டே இருந்தேன் என் பிள்ளையே. அமைதியாக இரு. இது நடந்தே தீரும். இது சாய்பாபாவின் சத்திய வாக்காகும் என் பிள்ளையே. என் குழந்தையே, நீ ஒன்று கேட்டு நேரம் ஆகிறது என்று வருத்தப்படாத. நினைவில் வை, தாமதம் என்பது மறுப்பு அல்ல. பழம் பழுக்கும் வரை மரத்திலே இருக்க வேண்டும் என் பிள்ளையே. முன்பதாக பறித்தால் இனிப்பு இருக்காது. நான் உன் வாழ்க்கையில் எதையும் பாதியில் விட்டதில்லை என் பிள்ளையே. நான் தொடங்கினால் நிறைவேற்றுவேன் என் பிள்ளையே. அமைதியாக இரு. நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் நிலைக்கட்டும் என் பிள்ளையே. நான் பாதியில் எதையும் விட்டு விடுவதில்லை என் பிள்ளையே. முழுவதுமாக முடிக்கப் போகிறேன். பயம் வந்தா அப்போ நான் உன்னிடம் நெருக்கமாக இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ தனியாக இல்லை. இந்த போராட்டத்தில் நீ ஒருவனே இல்லை என் பிள்ளையே. உன் பயம் என்ன சொல்கிறது, என்ன ஆகுமோ அப்படின்னு நீ பயப்படாத. நான் சொல்கிறேன், எல்லாம் நல்லதுக்கே என்ற வார்த்தையை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள் என் பிள்ளையே. நீ விழுந்தால் உன்னை தூக்க நான் இருக்கிறேன். நீ தளர்ந்தால் உன்னை தாங்க நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. அமைதியாக இரு. இது நடந்தே தீரும் என் பிள்ளையே. கவலை கொள்ளாது. உனக்கு பயம் வரும் வேளையில் இந்த சாயப்பாவை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அந்த பயத்தை நான் போக்குவேன் என் பிள்ளையே. உன் கையை பிடித்து நடக்க நான் தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே. பயத்தை நீ தூக்கி எறிந்து விடு என் குழந்தையே. நம்பிக்கை பேசும் விஷயம் அல்ல என் பிள்ளையே. நம்பிக்கை எப்பொழுதும் உன்னிடம் நிலைத்து நிற்க வேண்டும் என் பிள்ளையே. எல்லாம் சரியாக இருந்தா போதும் அப்படின்னு நீ நம்பணும். இப்பொழுது சரியில்லாமல் இருக்கும்போது நீ தடுமாறுகிறாய். இதே நேரம் நான் உன் நம்பிக்கையின் சோதனைப்படுத்த போகிறேன் என் பிள்ளையே. நான் உன்னை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. இப்பொழுதும் கைவிட மாட்டேன். அமைதியாக இரு. நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பிள்ளையே. ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நீ வீணாக அளவில்லை என் பிள்ளையே. உன் கண்ணீர் உன் வேண்டுதலாக மாறுகிறது என் பிள்ளையே. நீ சொல்ல முடியாத வார்த்தைகளை உன் கண்ணீர் எனக்கு சொல்கிறது. அதனால்தான் நான் தாமதமாக இருந்தாலும் அதை மறக்கவில்லை என் பிள்ளையே. அமைதியாக இரு. உன் கண்ணீரை நான் பார்த்து கொள்கிறேன். உன் கண்ணீர் வீணாக அளவில்லை என் பிள்ளையே. அது என் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது என் பிள்ளையே. நீ எப்பொழுதும் கவலை கொள்ளாத. உன்னிடத்தில் நான் இருக்கிறேன். என் குழந்தையே, மனிதர்கள் உன்னை விட்டு விலகலாம். அது உன் தவறல்ல என் பிள்ளையே. அவர்கள் போன இடத்தில் நான் இருக்கிறேன். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் போனால் உன்னை காக்கும் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. தனிமை உன்னை பயமுறுத்த வேண்டாம். அது உன்னை என்னிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வரும் என் பிள்ளையே. அமைதியாக இரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் பிள்ளையே. மனிதர்கள் போனால் போகட்டும். இந்த சாயப்பா உன்னிடம் கண்டிப்பாக இருப்பேன் என் பிள்ளையே. ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் உண்டு. இது உன்னுடைய நேரம் இல்லை என் பிள்ளையே என்று நினைக்காமல் இது உன்னுடைய நேரம் என்று நினைத்துக்கொள். ஆனால் உன் நேரம் வராமல் போகவில்லை என் பிள்ளையே. நான் கடிகாரத்தை உன் நன்மைக்கே திருப்ப ஆரம்பித்துட்டேன் என் பிள்ளையே. அமைதியாக இரு.
உன் நேரம் நெருங்கி வரப்போகிறது என் பிள்ளையே. இனி உனக்கு நல்ல நேரம் மட்டும்தான் இருக்கும் என் பிள்ளையே. இனி நீ கலங்காத. அமைதியாக மட்டும் இரு. உன் வாழ்வில் அடுத்தடுத்து நன்மையான விஷயங்கள் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. ஒரே நாளில் எல்லாம் மாறும். நீ எதிர்பார்த்த தருணங்களில் என் பதில் வரும். இன்றைய வழி நாளைக்கு சாட்சியாக மாறும் என் பிள்ளையே. அந்த நாளில் நான் பொறுமையாக இருந்தேன் என்று நீ பெருமையாக சொல்வாய் என் பிள்ளையே. அமைதியாக இரு. முடிவு நெருங்கி விட்டது என் பிள்ளையே. அந்த முடிவுக்காக நீ காத்து கொண்டே இரு. உனக்கான நன்மை செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சாயப்பாவை நம்பி நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் ஒரு விஷயத்தை. கண்டிப்பாக அதை நான் செய்வேன் என் பிள்ளையே. என் குழந்தையே, நான் பொய் சொல்ல மாட்டேன். நீ என்னிடம் நம்பிக்கை வைத்தால் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நீ கேட்டது நியாயமானது என்றால் நான் அதை நிறைவேற்றுவேன் என் பிள்ளையே. இது என் வாக்கு. இது என் ஆசீர்வாதம். அமைதியாக இரு. இது நடந்தே தீரும் என் பிள்ளையே. என்னிடத்தில் நீ நம்பிக்கை மட்டும் வைத்துவிடு. நான் உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன் என்று தெரியுமா? உன்னை மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன் என் பிள்ளையே. நீ கலங்காத. உன்னிடத்தில் நான் இருக்கிறேன். நீ பயப்படாம இருக்கணும். இந்த சாய் அப்பாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு. இப்போ எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படை. உன் பாரம் என் பாரமாகும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை என் பொறுப்பாகும் என் பிள்ளையே. நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். அமைதியாக இரு. நான் இருக்கிறேன். நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. கலங்காத. எப்பொழுதும் என்ன நடக்குமோ என்று நீ பயப்படாத. இந்த சாயப்பாவை நினைத்து நீ தினமும் 21 முறை சாய்ராம் 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 என்று சொல்லிக்கொண்டே இரு. கண்டிப்பாக உனக்கு நல்லது விஷயம் நடக்கும் என் பிள்ளையே. இந்த சாயப்பா இருக்கையில் நீ எதற்காக கலங்குகிறாய், பயமுறுத்துகிறாய்? நீ கலங்காமல் இரு. எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே. என் கையை கெட்டியாக பிடித்து கொள்ளு. இனி உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் என் பிள்ளையே. நீ நான் சொன்னதை கேட்டு அமைதியாக இரு. அது போதும் என் பிள்ளையே. இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் என் பிள்ளையே. கலங்காத. எப்பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிடு. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஓம் சாய்ராம். நீங்க சாயப்பா மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணுங்க.